வெல்கம் பேக் டு wonderpauline vlog. இன்னைக்கு vlogல என்ன பார்க்க போறீங்கன்னா ஒரு பியூட்டி டிப்ஸ் தான் பார்க்க போறீங்க. எல்லாருக்குமே நம்ம அழகா இருக்கணும்னு ஆசை இருக்கும். அது நம்ம முகம் வந்து பிரைட்டா இருக்கணும், கலரா இருக்கணும் நம்மளுக்கு ஆசை இருக்கும். கரும்புள்ளி இருக்கக்கூடாது, மங்கு இருக்கக்கூடாது. இந்த இடத்துல சில பேருக்கு மங்கு இருக்கும், புள்ளி இருக்கும், முகப்பரு வரக்கூடாது அப்படின்னு எல்லாருக்குமே ஆசை இருக்கும். நம்ம சேனலை தொடர்ந்து பார்க்குற திவ்யா பிரவீன் ஒருத்தவங்க இருக்காங்க. அவங்க வந்து கேட்டிருந்தாங்க, அக்கா இந்த மாதிரி நீங்கள் வந்து பியூட்டி டிப்ஸ் ஒன்று போடுங்க, அதாவது நிறைய முகப்பரு வருது, அதெல்லாம் சரியாகிறதுக்கு ஒரு டிப்ஸ் போடுங்கன்னு சொன்னாங்க. ஸோ அவங்களுக்காகவே ஸ்பெஷலாக இந்த வீடியோ, மற்றவங்களுக்கும் இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் ஒரு ஜெல் ப்ரிப்பேர் பண்ணேன். இந்த ஜெல்லை நம்ம குளிச்சுட்டு வந்த பிறகு டெய்லி யூஸ் பண்ணும் பொழுது கட்டாயம் நம்ம முகத்தில் இருக்க முகப்பருக்கள் போயிடும், முகப்பரு வடுக்கள் போயிடும், தழும்புகள் போயிடும், மங்கு போயிடும், ஸ்கின் வந்து நல்லா க்ளோயிங் ஆகும், நல்லா வெளவெளேன்னு ஆகலாம். தேவைப்பட்டால் நம்ம உடம்பு ஃபுல்லாக கூட இதை பூசிக்கலாம். அப்படிப்பட்ட ஒரு ஜெல் தான் இது. வேர்க்குருவெல்லாம் வராது. இந்த சம்மருக்கு ரொம்ப நல்லது இது. அது மாதிரி ஒரு ஜெல் தான். இந்த ஜெல் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போதான் நான் போடுற எல்லா vlog வீடியோஸ், பியூட்டி டிப்ஸு, ஹெல்த் டிப்ஸு, ரிவ்யூஸு, இன்னும் அவுட்டோர் vlogs எல்லாமே உங்களுடைய கவனத்திற்கு. ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கு தேவையான பொருட்களை நம்ம எடுத்துக்கலாம். தோட்டத்தில் போய் ஆலோவேரா வந்து பிரிச்சுட்டு வந்துடலாம். நான் 2 மடல் வந்து ஆலோவேரா எடுத்துகிட்டு வரேன். இந்த ஆலோவேராவை அப்படியே யூஸ் பண்ணக்கூடாது. கொஞ்ச நேரம் இதனுடைய அந்த விஷத்தன்மைலாம் இறங்குற வரைக்கும் இப்படி வச்சிடணும். ஒரு டார்க் க்ரீன் கலரில் இறங்கிடும். அதுக்கப்புறம் யூஸ் பண்ணலாம். நம்ம தோட்டத்தில் பூத்த பூக்களை தான் நான் இதுக்கு யூஸ் பண்ண போகிறேன். பன்னீர் ரோஜாக்களை. இந்த பன்னீர் ரோஜாக்களை பறித்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அதில் ஊற வச்சுருக்கேன். நம்ம ஈவினிங் தான் பண்ண போகிறோம், அதனால் நான் ஊற வச்சுருக்கேன். ஈவினிங் அதை பயன்படுத்திக்கலாம். ஒரு சுத்தமான கடாய் எடுத்துக்கணும். அது சமையல் பாத்திரமாக இருக்கக்கூடாது. அதில் இப்போ நம்ம ஊற வச்ச பன்னீர் ரோஜாக்களை சேர்க்க போகிறோம். நல்ல ஒரு பன்னீர் மனம் தண்ணியில் ஊற வைக்கிறதால கிடைக்கும். காலையிலேருந்து இது ஊறிட்டுருக்கு. ஸோ இப்போ நம்ம இதை வச்சு காய்ச்ச போகிறோம். ஒரு 2 மினிட்ஸ் வச்சுருந்தாலே போதும். இந்த பன்னீர் ரோஜாக்களுடைய நிறலாம் மாறிடும். இந்த காம்பெல்லாம் எடுத்துடலாம். எப்படி நம்ம அரைக்க தான் போகிறோம், தேவைப்பட்டால் போட்டுக்கலாம். நான் வந்து எடுத்துருவேன் எப்பயுமே. இந்த காம்பெல்லாம் நிறைய ரோஜாக்கள் இருக்குது, அதனால் எடுத்துடலாம். நான் கிட்டத்தட்ட இதில் ஒரு 10 ரோஜாக்களை போட்டிருக்கேன். இங்கே பாருங்கள், நிறம் நல்லா மாறிடுச்சு. இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். அந்த சாரெல்லாம் இறக்கிடும். ஆற விட்டுட்டு அரைக்கணும். இதை ஆலோவேராவில் இருந்த அந்த பாய்சனஸ் லிக்விடெல்லாம் இறங்கிடுச்சு. இப்போ நம்ம இந்த ஓரத்துலலாம் கட் பண்ணி எடுத்துகிட்டு இதனுடைய ஜெல்லை மட்டும் தனியாக பிரிப்போம். ஆலோவேரா வந்து நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லது, சாப்பிட்டாலும் நல்லது, நம்மளுடைய ஸ்கின்னுக்கும் ரொம்ப நல்லது. அந்த காலத்துலலாம் பார்த்திங்கன்னா ஆலோவேரா தேய்ச்சி தான் குளிப்பாங்க. தலையிலிருந்து கால் வர ஆலோவேரா தேய்ச்சி குளிக்கும் பொழுது நம்ம உடலுடைய சூடு தணியுது, உடல் வழுவழுப்பாகுது, கட்டி வராது, வேர்க்குரு வராது, உடல் வந்து நல்லா வழவழன்னு இருக்கும். ஸோ நீங்களும் ஆலோவேராவை வீட்டில் வளங்க. உங்கள் ஃபேஸ்க்கு, கழுத்துக்கு, இல்லை உடம்பு ஃபுல்லாகவும் தேய்ச்சி குளிக்கலாம். ரொம்ப நல்லது. இந்த மாதிரி ஜெல்லை மட்டும் நம்ம எடுத்துக்கலாம். ஆலோவேராவுடைய ஜெல்லை மட்டும் நம்ம தனியாக பிரித்து இந்த மாதிரி ஸ்பூன் வச்சு எடுத்துடலாம். இந்த ஜெல்லை வந்து நம்ம க்ரீம்காக, அதாவது ஜெல்லுக்காக, சீரம்காக பயன்படுத்தும் பொழுது ஒரே ஒரு முறை மட்டும் கழுவினா போதும். ஆனால் நம்ம உட்கொள்ளும் பொழுது இதை சாப்பிட்டாலும் கர்ப்பப்பைக்கு நல்லது, உடல் சூட்டாக தணிக்கும், ஒட்டுமொத்த வியாதிகளை வந்து குறைக்கும், நீக்கும்னு சொல்லலாம். அப்படிப்பட்ட ஒரு ஆலோவேரா இது. இது ஒரு மெடிசனல் பிளான்ட்டுன்னே சொல்லலாம். இதை வந்து நம்ம சாப்பிடும்பொழுது மட்டும் 7 முறை கழுவணும். 7 முறை நல்ல தண்ணியில் கழுவிட்டு அதுக்கப்புறம் மிக்சியில் அடித்து குடிக்கலாம். அப்படி இல்லாட்டி அப்படியே கூட மென்று சாப்பிட்லாம். அப்போ அந்த கசப்பு தன்மை சுத்தமாக இருக்காது. ஆனால் அதனுடைய மருத்துவ குணம் மாறாது. நல்லது. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலில் இன்னும் நிறைய கார்டனிங் வீடியோஸ்லாம் இருக்குது. அதனுடைய லிங்க்கை டெஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். நிறைய பிளான்ட்ஸ் வச்சுருக்கேன். அது எப்படி வளர்க்குறது, எந்த மாதிரியான உரங்கள்லாம் நான் பயன்படுத்துகிறேன், எப்படி வந்து பாதுகாக்கிறேன்றதை பற்றி டீட்டெயில்டாக போட்டிருப்பேன். நீங்கள் பார்த்துக்கோங்க. சூப்பராக இருக்குது பாருங்கள். ஜெல்லி பார்க்கும்பொழுது வழவழன்னு இருக்குது. இதை ஒரு முறை கழுவுனா போதும். இப்போ நம்ம அடுத்த ஸ்டெப் போகலாம். பன்னீர் ரோஜா காய்ச்சனம்ல அதை ஆற வச்சு மிக்சியில் போட்டு அரைச்சி கொண்டு வந்திருக்கேன். அதை ஃபில்டர் பண்ணியாச்சு.
ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நான் போடுற இன்க்ரீடியன்ட்ஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். நீங்களும் இந்த ஜெல்லை தயாரிக்க முடியும். என்ன கலர் பாருங்கள், சூப்பராக. இது கூட இப்போது ஆலோவேராவையும் நல்லா அரைச்சி கொண்டு வந்து ஃபில்டர் பண்ணிக்கணும். அப்போ தான் இந்த ஜெல்லை வந்து கையில் தட்டுப்படாது, ஸ்மூத்தாக இருக்கும் நம்ம இது பண்ணும்போது. இதையும் ஃபில்டர் பண்ணியாச்சு. இதை அப்படியே நல்லா கொதிக்க விடணும். கொஞ்ச நேரம் சிம்மில் வச்சு கொதிக்க விடணும். அப்புறம் இது கூட முக்கியமான ஒரு இன்க்ரீடியன்ட்ஸ் இப்போ ஆட் பண்ண போகிறோம். நம்ம அகரகர் தெரியும்ல, இது வந்து கடையில் கிடைக்கும், எல்லா சூப்பர் மார்க்கெட்லேயும் மளிகை கடையிலையும் கிடைக்கும். அது வந்து ஒரு கைப்பிடி எடுத்து சின்ன சின்னதாக நறுக்கி இதோடு கூட சேர்த்துக்கலாம். அப்படியே சேர்க்கும் பொழுது இது கூட மிக்ஸ் ஆக ரொம்ப நேரம் எடுக்கும். இந்த ஜெல்லை வந்து மீடியம் ஃப்ளேம்லேயும் வைக்கக்கூடாது, ஹை ஃப்ளேம்லேயும் வைக்கக்கூடாது, லோ ஃப்ளேமில் வச்சு தான் செய்யணும். அதனால் நம்ம பிச்சு போட்டுக்கிட்டோம்னா சீக்கிரம் வந்து இது கரைஞ்சிரும். அதே சமயம் அடுத்து உள்ள ப்ராசஸும் நம்ம வேகமாக முடிக்கணும், இல்லாட்டி இது சீக்கிரம் கெட்டியாகிடும். அடுத்து என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ் போட போகிறோன்றத வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம போட்ட அகர் கரையிற வரைக்கும் மெதுவாக கிண்டி கொடுங்க. கட்டாயம் ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் தான் வைக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், இது கெட்டியாக ஆரம்பிச்சிருச்சு, நல்லா கரைஞ்சிடுச்சு. இதுக்கப்புறம் அதாவது குழன்னு ஆகிடும். இப்போது பார்க்கும் பொழுது ஸ்டிக்கியாக இருக்கும். ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். அடுத்துள்ள இன்க்ரீடியன்ட்ஸை கடகட நம்ம ஆட் பண்ணிடணும். இந்த லிக்விடை ஒரு பவுலில் ஆட் பண்ணிக்கலாம். இன்னும் கொஞ்சம் நேரம்தான், இது வந்து கட்டி ஆகிடும் அகரகர் போட்டதால். அதுக்காட்டியும் நம்மளுடைய சீக்ரெட் இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். கலர் பாருங்கள், சூப்பராக வந்திருக்கு. இதில் 2 விட்டமின் இ கேப்சூலை சேர்க்க போகிறோம். இந்த விட்டமின் இ கேப்சூல் வந்து நம்ம ஸ்கின்னுக்கு ரொம்ப நல்லது. நல்ல ஒரு க்ளோ கிடைக்கும், ஒரு ஈரப்பசை, அதாவது எண்ணெய் பசை லைட்டாக கிடைக்கும். ஏன்னா நம்ம கொஞ்சம் தான் ஆட் பண்ண போகிறோம், எண்ணெய் வலியாது. மாத்திரமில்ல, ஒரு எலுமிச்சைப்பழம் சாறை வந்து இதில் ஊற்ற போகிறோம். எலுமிச்சைப்பழம் ஊற்றும்போது ஸ்கின் வந்து ட்ரை ஆகிடும்னு சொல்லுவாங்க. ஆனால் வந்து நல்ல ஒரு பிரைட்னஸ் கொடுக்கும், கரும்புள்ளியெல்லாம் எடுத்துரும். எலுமிச்சைப்பழம் ஒரு அட்டகாசமான ப்ளீச்சிங் ஏஜென்ட்டுன்னு சொல்லலாம். ஆனால் இது ஸ்கின்னு ட்ரை பண்ணிடும்ன்றதால தான் நம்ம விட்டமின் இ கேப்சூலையும் சேர்த்துக்கிறோம். ஸோ நம்ம ஸ்கின் வந்து வழவழன்னு இருக்கும், ட்ரையாகவும் ஆகாது, ஆயிலியாகவும் தெரியாது. எலுமிச்சை பழத்தை கட் பண்ணி அதில் இருக்க அந்த விதையெல்லாம் சேர்க்கக்கூடாது, பல்ப்பையும் சேர்க்கக்கூடாது, வெறும் ஜூஸ் மட்டும். கிட்டத்தட்ட நான் 2 டேபிள் ஸ்பூன் மாத்திரம் தான் இதில் சேர்க்குறேன். இதை எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இது ஆற கெட்டியாக மாறிடும். அதுக்காட்டியும் நம்ம வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அப்புறம் ஒரு இன்க்ரீடியன்ட்ஸ் ஆட் பண்ண போகிறோம். இது ஒரு சூப்பர் இன்க்ரீடியன்ட் சொல்லலாம். இதை உள்ளுக்கு சாப்பிட்டாலும் நல்லது, வெளியில் ஸ்கின்ல தலைமுடியில் அப்ளை பண்ணாலும் ரொம்ப நல்லது. ஆப்பிள் சிடர் வினிகர். இது வந்து ஜஸ்ட் ஒரே ஒரு ஸ்பூன் தான் ஆட் பண்ண போகிறோம். நம்ம முகத்தில் இதை போடுறதால நம்ம முகத்தில் ஏதாவது காயங்கள், ஏதாவது டெட் செல்ஸ் இருந்துச்சுன்னா போயிடும், எரியாது. நம்ம கொஞ்சம் தான் ஆட் பண்ணுறோம். இது கூட எல்லாம் சேர்ந்து பிளெண்ட் ஆகி பேலன்ஸ்டாக தான் இருக்கும். இவ்வளோ தான் நான் ஆட் பண்ணுறேன். ஆப்பிள் சிடர் வினிகர் எப்பொழுதுமே மதரோட எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது ஃப்ரெண்ட்ஸ். இதை எல்லாத்தையும் நல்லா கலந்து கொடுத்துக்கலாம். இது கொஞ்ச நேரம் ஆக கிட்டத்தட்ட 1 மணி நேரத்துக்கு அப்புறம் வெளியிலேயே வச்சாலே கெட்டியாக மாறிடும். இல்லை நம்மளுக்கு சீக்கிரம் வேணும்னா ஒரு 15 மினிட்ஸ் மாத்திரம் ஃப்ரீசரில் வச்சோன்னு வச்சுக்கோங்க, இது வந்து நல்லா கெட்டியாக மாறிடும். ஒரு மூடி போட்டு ஃப்ரீசரில் 15 மினிட்ஸ் நான் வைக்க போகிறேன். அதுக்கப்புறம் எடுத்து உங்கள்கிட்ட காமிக்கிறேன். பாருங்கள், சூப்பராக ஜெல்லி மாதிரி ஆயிடுச்சு, அதாவது ஜெல் மாதிரி ஆயிடுச்சு. நீங்கள் எவ்வளோ நேரம் வைக்கிறீங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி ஜெல்லாக மாறிடும். அது ரொம்ப நேரம் வேணும்னா ரொம்ப நேரம். இது வெயில் நேரம், நாங்கள் சென்னையில் இருக்கிறதால அது சீக்கிரம் வந்து மெல்ட் ஆகிடும். அதனால் நான் ஒரு 15 மினிட்ஸே வச்சேன். இதை எல்லாத்தையும் ஒரு கண்டெய்னர், அதாவது கிளாஸ் கண்டெய்னரில் மாற்றி வச்சுக்கிறேன். நான் ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுப்பேன். இது ஃப்ரிட்ஜ் இல்லாதவங்க வாரத்துக்கு ஒரு கப் நீங்கள் வந்து இதை தயார் பண்ணிக்கோங்க, வெளியில் வைக்கலாம். ஏன்னா ஆப்பிள் சிடர் வினிகர், எலுமிச்சம்பழம்லாம் போட்டதால் சீக்கிரம் கெடாது. ஃப்ரிட்ஜில் வச்சா 3 மந்த்ஸ் வரைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இது வாங்க எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு பார்ப்போம். கொஞ்சமாக ஜெல்லை எடுத்துக்கிட்டு நல்லா ஃபேஸில் மசாஜ் பண்ணணும். அப்பர் டைரெக்ஷனில் தான் பண்ணணும், அப்போ தான் நல்ல ஒரு எஃபெக்ட் இருக்கும். கண்ணுக்கு மேலே, கண்ணை சுற்றி, நெத்தியில், மூக்குக்கு இடையில, நம்ம லிப்ஸுக்கு 2 சைட்லேயும், அங்கெல்லாம் கொஞ்சம் கருமை இருக்கும், அதனால் அதில் வந்து அப்ளை பண்ணணும். இந்த ஜெல்லை நம்ம லிப்ஸ்லேயும் யூஸ் பண்ணலாம். அப்போ நம்ம லிப்ஸ் வந்து நல்ல ஒரு கலர் கிடைக்கும், லிப்ஸில் இருக்க காயங்கள்லாம் ஆறிடும்.
வெறும் 2 மினிட்ஸ் மட்டும் உங்கள் அழகான பொலிவான முகத்துக்காக டைம் எடுத்து மசாஜ் பண்ணும் பொழுது உங்கள் முகத்தில் இருக்க கரும்புள்ளி, மங்கு, டேன், சன் டேனு எல்லாமே போய் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். இது பாருங்கள், ஃபுல் அண்ட் ஃபுல் இயற்கையாகவே செஞ்ச ஒரு ஜெல் தான். ஆப்பிள் சீடர் வினிகர் கூட இது இயற்கையான முறையில் தயாரிக்கப்பட்ட ஆப்பிள் சீடர் வினிகர் தான். இதையும் 1 ஸ்பூன் தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். மற்றபடி எல்லாமே நேச்சுரல் இன்க்ரீடியன்ஸ் தான். ஸோ இந்த மாதிரி நேச்சுரல் இன்க்ரீடியன்ஸை நம்ம செய்யும் பொழுது நம்ம முகம் வந்து நல்லா இருக்கும். என்னதான் நீங்கள் கடையில் வாங்கின எல்லா விதவிதமான க்ரீம்ஸ் எல்லாம் போட்டாலும், ஜெல்லை போட்டாலும் இந்த மாதிரி இருக்காது. அது வேறு சைடு எஃபெக்டெல்லாம் கட்டாயம் நம்மளுக்கு கொடுக்கும். பார்த்தீங்கன்னா உங்கள் குழந்தைகளுக்கும் இதை நீங்கள் அப்ளை பண்ணலாம். வெயில் காலம் குழந்தைங்களுக்கு அப்ளை பண்ணால் இது மாதிரி வேர்க்குரு, கட்டி இதெல்லாம் வராது. உடல் வந்து நல்லா கூலாக இருக்கும். முகம் வந்து நல்ல சில்லுன்னு வழவழன்னு இருக்கும். இந்த ஜெல் ப்ரிப்ரேஷனை நீங்கள் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்தது, உங்களுடைய ஃபேஸ் வந்து எப்படி மாறி இருக்குதுன்றதை கமெண்ட் செக்ஷனில் கட்டாயம் சொல்லுங்கள். நான் எதிர்பார்த்து காத்துட்ருப்பேன். இந்த வீடியோ உங்களுக்கு கட்டாயம் பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பற்றின கமெண்ட்ஸை கட்டாயம் போடுங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம கிவ்அவேல கலந்து கொள்ளுங்க. கிவ்அவேக்கான கொஸ்டின் என்னென்னா, இதில் என்னென்ன இன்க்ரீடியன்ட் நான் சேர்த்தன்றதை லிஸ்ட்டு எனக்கு இமெயில் பண்ணிவிடுங்க. ஃப்ரெண்ட்ஸ், இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற புது வீடியோக்கள் உங்களுடைய கவனத்திற்கு வரும். இன்னொரு நல்ல யூஸ்ஃபுல்லான வீடியோவோட vlogஓட உங்களை சந்திக்கிறேன். Until bye from Wonder Pauline. Bye bye. Take care. Thank you for watching.